ஏன் இப்படி ஓடுற ட்ரெயின்ல? நீங்க ஓ மை காட், நீ எப்படி என்ன மாதிரி? எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? கண்ணாடியில என்ன பாத்துக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல என் கண்ணு தான் சரியில்லையா? ஆமா, நீங்க யாரு? என்னை பத்தி சொல்லிக்க பெருசா ஒண்ணும் இல்லை சார். அப்ப வேண்டாம். என் பேரு அரசு, திருக்காட்டுப்பள்ளியில இருந்து வரேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். வேலை விஷயமா மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரேன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க போறேன்னு தெரியும். தண்ணி தண்ணி குடிங்களேன், தண்ணி குடிங்க. இது மரண தாகம். அந்த தண்ணிக்கெல்லாம் அடங்காது, இதுக்கு தான் அடங்கும். டோன்ட் வரி பிரதர். பிரதர் என்ன அப்படி பாக்குறீங்க? பிரதர்னு சொன்னதா? பிரதர் மாதிரி தானே இருக்கீங்க. ஓ மை காட். ஓ சார், இட்ஸ் டைம் டு கோ. சார் என்ன நீங்க? சார் நான் ட்ரெயினை நிறுத்தி. டோன்ட் வரி பிரதர். பாத்தீங்களா, வெஹிக்கிள் நின்று போச்சு. எனக்கு ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ். அந்த கன்ஃபியூஷன்ல எங்க போறோன்னு தெரியாம எங்கெங்கயோ போய் தனியா இங்க வந்து மாட்டி உங்களை பார்த்துட்டேன். பிரதர், உங்க பேரு? அரசு, இசை அரசு. நான் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தேன். அப்பா, தங்கச்சி, சித்தப்பா, அவர் ஃபேமிலி எல்லாம் ஒன்னா ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நான் இங்கே கார் ஃபேக்ட்ரி எம்டி. ஸோ கார்னா எனக்கு ஒரு கிரேஸ். கார் ரேசிங்னா அதை விட கிரேஸ். இட்ஸ் கிரேசி. வழக்கமான ஒரு பணக்காரன் பையன் செய்யறது தான். பார், டிஸ்கோ, கேர்ள்ஸ், இந்த மாதிரி லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிட்டேன். ஐ வாஸ் லிவிங் ஃபுல்லி. அதில் நிறைய தப்புகள், கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவுகள் நிறைய நடந்து போச்சு. ஃபேக்டரி நிர்வாகத்தில் எல்லாத்துலேயும். இசை எங்கள் அப்பா என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? 40 வருஷம் கட்டி காப்பாத்தின கம்பெனி இது. சாரி டாட், ஒரு சின்ன மிஸ்டேக் ஹேப்பன்ட். சின்ன மிஸ்டேக், இட்ஸ் ஒன் பிக் மிஸ்டேக். ஏப்பா, நீட் நேரத்துல கையெழுத்து போட்டு கேட்கறவங்க அள்ளி கொடுத்துட்டு இப்படி வெறும் கை வீசி வந்து நிக்கிறிய? எவ்வளவு பெரிய கம்பெனி, ஒரு ரியல் எஸ்டேட் காரன் கூறு போட்டு விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. டேட், நான் தான் சொன்னேன், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அது ஏன் ப்ராப்ளம், அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆறீங்க, ரிலாக்ஸ். கூப்பிட்டு கண்டிப்பாரு. பட் அது இப்போ ஒன்று எனக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல. ஓகே, இவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் இவன் திருதுவான்ற லெவலுக்கு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் புத்தியும் வந்தது. பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனிமே இந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது, நம்ம சேஞ்ச் ஆகணும்னு. ஸோ ஐ ஸ்டாப்ட், எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். அன்னைக்கு நான் திரும்பி வரும்போது ஒரு மேசிவ் ஆக்சிடென்ட். அது நான் பொழைச்சதே பெரிய விஷயமாச்சு. பட் ஐ கேம் பேக். என் ஃபேமிலியோட அன்பும் ஆதரவும் என்னை திரும்ப ஒரு மனுஷன் ஆகிச்சு. டாக்டர் சொன்னார், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதனால தான் நான் கல்யாணத்துக்குவே ஒத்துக்கிட்டேன். எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். we were very happy. ரொம்ப சந்தோஷமான லைஃப். இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. சரி, நமக்கு ஃபேமிலி நமக்கு திரும்ப கிடச்சி போச்சு. இனிமேல் நம்ம ஒழுங்காக இருக்கணும், ஃபேக்ட்ரி நிர்வாகத்தை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணப்போ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஃபேக்ட்ரி வாஸ் இன் த டம்ப். எக்ஸலன்ட் மிஸ்டர் திருநாவுக்கரசு, ஃபேண்டாஸ்டிக். கார் ரேஸ், கால்ஃப், பில்லியர்ட்ஸ் எதுலையுமே உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. தேங்க்யூ. ஆனா எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கிற நீங்க பிசினஸ் ஜீரோவா இருக்கீங்களே. What do you mean? உங்க ஃபேக்டரி இழுத்து மூடுற லெவலுக்கு வந்துட்டதா கேள்விப்பட்டேன்.
ஏன் ஸ்டேட்டஸ்க்கு நீங்க ஈக்குவலா இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க தங்கச்சியை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணதா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் ஐம் சாரி, உங்க ஸ்டேட்டஸ் போய் இறங்கிடுச்சு. சோ என் பையனுக்கு எனக்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சார் நோ, ஐம் சாரி. நீங்க உங்க தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துங்க. என் தங்கச்சியோட கல்யாணம் நின்று போச்சு. ஃபேக்டரி மூடுற லெவலுக்கு வந்துருச்சா? சரி, இப்போ நம்ம தளர்ந்துடக்கூடாது. எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நான் நினைச்சப்பா என்னோட பாஸ்ட் காட் அப் வித் மீ. ஒரு நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணப்போ அந்த ஆக்சிடென்ட்டோட ஹேங் ஓவர் என்னை திரும்ப அடிச்சு. மை காட், சப்டியூரல் ஸ்டேஜில் இருக்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆபரேஷன்ல மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ண முடியாதா டாக்டர்? நோ சான்ஸ், இட்ஸ் டூ லேட். பேஷண்ட் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிறதே கஷ்டம்.